இலங்கையில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். தென்னிலங்கையில் பயங்கரங்கள், இருவர் சுட்டுக்கொலை. இந்திய படையெடுப்பை எதிர்த்து போராடும் நாடு இலங்கை. கொழும்பின் இருவேறு பகுதிகளில் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராகமே பிடிவல பிரதேசத்தில் உள்ள கடையொன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது 39 வயதான நபர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை வத்தளை மகாபாகி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளை சாரங்க என்ற குற்றவாளியின் உறவினர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மை காலமாக போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழுவினருக்கு இடையில் பழிவாங்கும் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக பலர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வரலாற்றிலிருந்து இந்திய படையெடுப்புகளுக்கு எதிராக போராடும் நாடு இலங்கை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க இன்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ இலங்கை தொடர்பில் தெரிவித்த கருத்து இனந்தெரியாத ஒருவரால் வெளியிடப்பட்ட கருத்து எனவும் அவரின் கருத்துக்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வரலாற்றிலிருந்து இந்திய படையெடுப்புகளுக்கு எதிராக போராடும் நாடு என்பதால் இலங்கை ஒருபோதும் இந்தியாவின் மாநிலம் அல்ல என தெரிவித்த திசாநாயக்க, இந்தியாவுடனான நட்புறவின் காரணமாக இவ்வாறான கருத்து வெளியிடப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். ஹரின் பெர்னாண்டோ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர் அல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் எனவும் அவரது அறிக்கைகள் பொதுஜன பெரமுனவால் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாக்காளர் தளம் 0 வீழ்ந்ததாகவும் தற்போது அதன் வாக்காளர் தளம் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கான பரந்த கூட்டணியொன்று உருவாக்கப்பட உள்ளதாக அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் கட்சியொன்றின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளதாகவும், அதற்கமைவாக அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் ஒன்றிணைந்து அமைக்கப்பட உள்ள கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் இதனை முன்வைத்துள்ளதாகவும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பெரும்பான்மை ஆதரவை வழங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய ஜனாதிபதி தேர்தலில் நிமல் லான்ச, சுசில் பிரேமஜயந்த, பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்ட குழுவினர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக பகிரங்கமாக அறிவித்துள்ளனர். மேலும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவும் விருப்பம் தெரிவித்துள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, வடக்கில் CV விக்னேஸ்வரன் உள்ளிட்ட குழுக்கள் இதுவரை தமது ஆதரவினை அறிவிக்கவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இதேவேளை அனுரகுமார திசாநாயக்கவின் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பதற்காக மேலும் பல அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றன. இதன் காரணமாக எதிர்வரும் பொது தேர்தல் அல்லது ஜனாதிபதி தேர்தல் இந்த நாட்டில் அதிக கூட்டணிகளை கொண்ட தேர்தலாக மாறும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவிக்கும் முதல் திருகோணமலையில் சுமந்திரன் முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியிருந்ததாக தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணியின் நிர்வாக செயலாளர் தர்சன் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த சந்திப்பின் போது செயலாளராக குகதாசனை நியமிப்பதற்கு தான் உடன்படவில்லை என்பதை சுமந்திரன் வெளிப்படையாக பேசியிருந்தார். தான் தலைவராக தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் சம்பந்தனுக்கு தான் வழங்குகின்ற முதலாவது செய்தியாக திருகோணமலை மாவட்ட கிளை கலைக்கப்படுகின்றது என்ற செய்தியை வழங்கி அந்த புனரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார். அதேபோல செயலாளர் பதவிக்கு குகதாசனை நியமிக்க மாட்டேன் எனவும் அவர் கூறியிருந்தார் என தர்சன் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நேற்றைய தினம் 2 வர்த்தகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அனைத்து சோதனைகளையும் தவிர்த்து தீர்வை வரி செலுத்தாமல் 43,42,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை எடுத்து சென்ற இருவரே விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யுக்திய நடவடிக்கையின் கீழ் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் நிலைய அதிகாரிக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இரு வர்த்தகர்கள் கொழும்பு பொருளையில் வசிக்கும் 29 மற்றும் 25 வயதுடையவர்கள். இவர்கள் அடிக்கடி விமான பயணங்களில் ஈடுபட்டு வெளிநாட்டு பொருட்களை இலங்கைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் இந்த சிகரெட் கையிருப்பை இலங்கைக்கு கொண்டு வந்த 2 வர்த்தகர்களுக்கும் எதிரான வழக்கு இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு சீன சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லும் 50 சொகுசு பயணிகள் கப்பல்கள் பிப்ரவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் சரிபோடி தெரிவிக்கையில், இந்த கப்பல்களில் பெரும்பாலான கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடையும். மேலும் சில கப்பல்கள் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களில் நங்கூரமிட உள்ளது. இங்கு வரும் ஒரு சொகுசு பயணிகள் கப்பலில் சுமார் 1000 பயணிகள் இருப்பதாகவும் ஒரு கப்பல் 2 நாட்களுக்கு இந்த நாட்டின் துறைமுகங்களில் நங்கூரமிடப்படும். இந்த சொகுசு பயணிகள் கப்பல் நடவடிக்கைகளின் மூலம் இந்த நாட்டின் சுற்றுலாத்துறை மேலும் வளர்ச்சியடையும். இவ்வருடம் பிப்ரவரி 16ஆம் திகதி வரை இலங்கைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 3,50,000 தாண்டியுள்ளது. எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் ஜனவரி மாதத்தில் 2,82,053 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். 2023ஆம் ஆண்டில் இலங்கைக்கு ஏறக்குறைய 15 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதுடன் இந்த ஆண்டு அது 25 லட்சமாக அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் தீர்மானங்கள் குறித்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தகவல்கள் வழங்கப்படுவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஆளுங்கட்சியின் சபை முதல்வர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த ஆகியோருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். குறித்த கடிதத்தில் இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தல், இலங்கையின் விமான நிலையங்களின் முகாமைத்துவத்தை இந்திய நிறுவனங்களிடம் கையளித்தல், எட்கா உடன்படிக்கை கைச்சாத்திடப்படல் போன்ற விடயங்களில் அரசாங்கம் இதுவரை எவ்வகையான தீர்மானங்களை எடுத்துள்ளது என்பதை நான் உட்பட ஆளுங்கட்சியின் பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அவ்வாறான செயற்பாடுகள் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளதாக ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கத்தின் தீர்மானங்கள் குறித்து ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போதிய அளவு தகவல்களை அறிந்திராத நிலையில் பொதுமக்கள் முன்னிலையில் அசௌகரியத்துக்கு உள்ளாக நேருகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் உள்ள பல மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலைமை நாளைய தினம் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.